ஓகே. வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டிக்ஷனரிய பத்தி தான் பார்க்க போறோம். டிக்ஷனரிய பத்தி பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி, எதுக்கு நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்றோம் அப்டிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பொதுவாவே நம்ம லிஸ்ட்ல என்ன பண்ணுவோம்? ஸோ 2 வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் 20, 10 அப்டின்னு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இத நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் வழியா ஆக்சஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? லிஸ்ட் ஆஃப் 0னா எனக்கு 20 வரும். லிஸ்ட் ஆஃப் 1னா எனக்கு 10 வரும். ஓகே. இப்போ இதுவே வந்து இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 நம்பர்ஸ் இருக்கு, 200 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பர்ட்டிகுலரா நான் ஒரு நம்பர ஆக்சஸ் பண்ணணும். அப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது, அந்த பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? ஸோ அது எங்க வேணாலும் இருக்கலாம் அந்த நம்பரு. ஸோ அந்த மாரி பட்சத்தில, அதுக்குன்னு நம்ம ஒரு கீன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம்னா, இப்போ இந்த டிக்ஷனரிய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கீ வேல்யூ பேரா இருக்கும். ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ஒரு கீ நம்ம அதுக்கு கொண்டு வந்துட்டோம்னா, அந்த கீ மூலியமா நம்ம டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இதுதான் டிக்ஷனரி. டிக்ஷனரினா ஒண்ணும் இல்ல. இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர். இட்ஸ் அன்ஆர்டர்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர்டு, மியூட்டபிள். மியூட்டபிள்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அன்ஆர்டர்னா நான் செட்ல சொன்னோம்ல. ஸோ இது வந்து ஆர்டரா இருக்காது. அன்ஆர்டரா இருக்கும் அந்த மாரி. அண்ட் இண்டெக்ஸ்டு பை கீஸ். நாட் பொசிஷன் லைக் லிஸ்ட். ஸோ இண்டெக்ஸிங் வந்து எப்படி வந்து நடக்கும் இதுல, கீஸ கீஸ வந்து இது பண்ணி தான் நடக்கும். ஸோ அதான் கீ வேல்யூ பேர். ஸோ லிஸ்ட் மாரி நம்ம அந்த லிஸ்ட் ஆஃப் 0, லிஸ்ட் ஆஃப் 1 அப்படின்னு அப்படி குடுக்குற மூலியமா நமக்கு வந்து நடக்காது. ஓகே. கீஸ வச்சு மட்டும் தான் இதோட ஆக்சஸிங் எல்லாமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இன்டர்னலா நம்ம பார்க்க போனா, கீஸ வச்சு தான் அச்சீவ் பண்ணுமானா, பண்ணாது. இன்டர்னலா பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்கறக்கூடிய கீக்கு வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ ஜெனரேட் பண்ணும். அந்த ஹேஷ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உள்ள மெமரியில போயிட்டு மேப் பண்ணும் பர்ட்டிகுலர் வேல்யூக்கு. ஸோ உள்ள ஒரு பெரிய கான்செப்ட்டே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர பத்தி பார்க்கும்போது அத பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கீ குடுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ஹேஷ்குள்ள வந்து இப்போ ஒரு நேம நான் பாஸ் பண்றேன். ஸோ இந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கீன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ இந்த மாரி எனக்கு ஒரு வேல்யூ வந்து கிரியேட் ஆயிருக்கா? ஸோ இந்த வேல்யூ வந்து ஒரு மெமரி சைஸ்க்கு ஏத்த மாரி அது டிவைட் ஆகி பர்ட்டிகுலர் பிளாக்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அது மேப்பிங் நடக்கும், கொலிஷன் நடக்கும். ஸோ செயினிங் இந்த மாரி நெறைய கான்செப்ட் இருக்கு. நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டீப்பா உள்ள போக வேணாம். ஓகே. ஸோ இன்டர்னலா இந்த டிக்ஷனரி வந்து ஹேஷ வச்சு தான் அச்சீவ் பண்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரிங்கிறது இவ்வளோதான். ஸோ டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா, கீ இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கீ. இதுதான் பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஸோ கீ குடுக்கும்போது நம்ம ஸ்ட்ரிங்கா குடுத்தோம்னா, இந்த கொட்டேஷனுக்குள்ள குடுக்கணும். ஓகேவா? அப்ப இது ஸ்ட்ரிங்கு. இதுவும் ஸ்ட்ரிங்கா குடுத்துருக்கேன். ஸோ கொட்டேஷனுக்குள்ள குடுத்துருக்கேன். ஸோ ஒரு டிக்ஷனரியில பார்த்தீங்கன்னா, மோர் தென் நம்பர் ஆஃப் கீஸ் வந்து நம்ம இருந்துக்கலாம். டிக்ஷனரியில வந்து இருந்துக்கலாம். ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏஜ் பார்த்தீங்கன்னா 22, ரோல் வந்து ஏஎம்எல் இன்ஜினியர்ன்னு நான் குடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? இண்டெக்ஸிங் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? 0, 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஆக்சுவலா இண்டெக்ஸிங் தான். ஆனா நம்ம வந்து பொசிஷன வச்சு ஆக்சஸ் பண்ணாம, பர்ட்டிகுலரா இந்த கீய வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஸோ இந்த நேம்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு அவுட்புட்ல வந்து என்னோட நேம் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரிக்கும், லிஸ்ட்டுக்கான வித்தியாசம். கீ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்த மாரி இது வந்து ஒரு இம்யூட்டபிள் அண்ட் பார்த்தீங்கன்னா, கீஸ் வந்து யூனிக். ஓகே. இப்போ இங்க நான் நேம்னு குடுத்துருக்கேன்னா, திருப்பி இன்னொரு கீ இந்த பக்கம் நான் நேம்னு குடுக்க முடியாது. ஸோ கீ வந்து யூனிக்கா தான் இருக்கும். அதாவது கீ இது வந்து வேல்யூ. ஸோ நடுவுல இருக்கிறது வந்து அது செப்பரேட் பண்ணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது கீ, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது கீ, இந்த ரைட் சைட்ல இருக்க வேல்யூ. ஸோ இந்த கமாக்கு அப்புறம் நம்ம அடுத்த கீ, அடுத்த வேல்யூ குடுத்துக்கலாம். ஸோ இந்த கமாக்கு அப்புறம் நம்ம அடுத்த கீ, அடுத்த வேல்யூ இந்த மாரி குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கீஸ் வந்து இங்க நேம்னு குடுத்துட்டு, ஸோ அடுத்த வாட்டி நம்ம வந்து இங்க நேம்னு குடுக்க முடியாது. ஓகேவா? டூப்ளிகேட்ஸ அலோவ் பண்ணாது. கீ வந்து டூப்ளிகேட்ஸ அலோவ் பண்ணாது. ஸோ இதுவே நம்ம வேல்யூல குடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, வேல்யூல குடுக்கலாம். ஸோ இங்க நான் அகமதுன்னு குடுத்துட்டேன். ஸோ இங்க வந்து நான் அகமதுன்னு குடுக்கலாம்னா குடுக்கலாம். ஸோ வேல்யூவ பொறுத்தவரை சேம் நம்பர் குடுக்கலாம். சேம் ஸ்ட்ரிங்க குடுக்கலாம். கீய பொறுத்தவரை நம்ம குடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ ஒரு டிக்ஷனரி கிரியேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான். ஸோ நம்ம கோடிங்ல நம்ம பார்ப்போம்.
ஓகே. இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு டிக்ஷனரிய பொறுத்தவரை நம்ம இந்த கேர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கீ குடுக்கேன். ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா, நேம்ன்னு சொல்லி குடுக்கேன். ஸோ நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ், ஒய், இசட் நான் இப்போதைக்கு குடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஏஜ்ன்னு குடுக்கேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ 23 இந்த மாரி குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம கமா போடணும். அப்பதான் வந்து அடுத்த கீ, அடுத்த வேல்யூன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த எம்ப்ளாயிய வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பர்ட்டிகுலர் டிக்ஷனரி வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இதோட டைப்ப நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இதோட டைப் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிக்ஷனரி டைப். ஸோ அதனால கிளாஸ் டிக்ஷனரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ அதே மாரி தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ யூசிங் எ கேர்லி பிரேசஸ் வச்சு நம்ம இந்த மாரி டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த செட்ல பார்த்த மாரி, லிஸ்ட்ல பார்த்த மாரி, இந்த இடத்துல இந்த டிக்ட் கீவேர்ட் போட்டு கூட நம்ம உள்ள வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட் போட்டு, நம்ம இங்க நேம் செமிகோலன் எக்ஸ்-ஒய்-இசட் ஏஜ் செமிகோலன் 23ன்னு குடுக்கிறத, இந்த டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீக்குள்ள குடுக்கும்போது, இந்த மெத்தட்குள்ள குடுக்கும்போது, நம்ம ஈக்குவல் குடுக்கணும். நேம் ஈக்குவல் டூ ஜான், ஏஜ் ஈக்குவல் டூ 30. ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ எம்ப்டி டிக்ஷனரினா இந்த மாரி எம்ப்டி டிக்ஷனரி. அப்படி இல்லன்னா நீங்க வந்து இந்த மாரி குடுத்தாலும் அது எம்ப்டி டிக்ஷனரி தான். இந்த மாரி குடுத்தாலும், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்டி டிக்ஷனரி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து டிக்ஷனரிய வந்து ஆக்சஸிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இத காப்பி பண்ணிட்டு, இங்க போட்டுட்டு, இப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த பர்ட்டிகுலர் ஐடி வேணும். அப்படின்னா நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்? ஸோ பிரிண்ட்ல போயிட்டு எம்ப்ளாயி இஎம்பி. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? கீய வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ நான் ஐடின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு 101 சொல்லி வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துலயுமே நம்ம வந்து நம்பர் வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம், நம்பர் வச்சுக்கலாம். கீ வந்து என்ன டைப் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஆனா லிஸ்ட் டைப்பா இருக்கலாம். லிஸ்ட் டைப்பா இருக்கலாமான்னா, அது நம்ம ஃப்ரோசான் செட் வச்சு நம்ம அச்சீவ் பண்றோம். ஸோ அத நம்ம கீழ பார்ப்போம். ஒன் பை ஒன்னா. ஸோ இந்த இடத்துல பாருங்க இப்போ 89 வச்சுட்டேன். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஸோ 89 போட்டு ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு நம்பர். அதனால நம்ம வந்து ஸ்ட்ரிங் குடுக்கக்கூடாது. இந்த கொட்டேஷன் குடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் ஆக்சஸ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு 101. ஸோ இந்த இடத்துல மல்டிபிளா நம்ம லிஸ்ட்டு, மல்டிபிளா வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரோசான் செட் நான் போன வீடியோல செட்ல சொல்லியிருப்பேன். ஸோ அத நம்ம இந்த வீடியோல நம்ம ஃபைனலா பார்ப்போம். அது எப்படி டிக்ஷனரியில வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இந்த கெட் மெத்தடு. ஸோ இப்படி நான் ஆக்சஸ் பண்றது ஒரு வே. ஸோ அத மாரி தான் நான் இங்க ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் நேம் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கெட்டு போட்டு, கெட்டுக்குள்ள நீங்க வந்து எத இந்த என்ன கீய குடுத்தீங்களோ, அந்த கீயோட வேல்யூ வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 2 டைப்பா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே நான் இந்த இடத்துல பண்றேன். ஸோ அதே தான் நான் பண்றேன். இஎம்பி. ஸோ இப்படி போறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், இஎம்பி டாட் கெட் மெத்தட். இந்த கெட் மெத்தடுக்குள்ள நீங்க என்ன கீ வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ நான் 89 குடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு அகைன் 101 சொல்ட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ பிரிண்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த கெட்டுக்கும் இந்த இன் டைரக்ட்டா நம்ம ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஸோ இதில இல்லாத கீய நான் குடுக்குறேன். ஸோ இத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இல்லன்னா நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் டிக்ஷனரில இல்லாத ஒரு கீ நான் குடுக்கேன். இப்போ வந்து நான் 19 குடுத்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கீ எரர் 90 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அந்த கீ வந்து எனக்கு இல்ல. ஸோ இதே இது நான் கெட்ல குடுக்கேன். ஸோ கெட்ல நான் வந்து அந்த 19 குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நன்
அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்து த்ரோ பண்ணாது. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். கெட்டு வந்து என்ன பண்ணாது? எரரை வந்து த்ரோ பண்ணாது. ஓகேவா? சப்போஸ் இந்த கீ வந்து இதில இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கீ நாட் ஃபவுண்ட். ஸோ சப்போஸ் அந்த கீ வந்து அதில இல்ல அப்படின்னா, செக் பண்ணி பார்க்கும் ஃபர்ஸ்ட்டு. செக் பண்ணிட்டு அந்த கீ அதில இல்ல அப்படின்னா, நம்ம இந்த ஸ்ட்ரிங்கில குடுத்துருக்கிறத ரிட்டர்ன் பண்ணிரும். ஓகே. பாருங்க 9D. பார்த்தீங்கன்னா, இதில இல்ல. இந்த டிக்ஷனரியில இல்ல. அதனால கீ நாட் ஃபவுண்ட்ன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல நான் 89 குடுக்கேன். ஸோ இந்த இடத்துல. ஸோ 89 குடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்ட்டா 101 சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அதில இல்லாத பட்சத்தில கீ நாட் ஃபவுண்ட் வந்து நம்ம டிஃபால்ட்டா இங்க குடுத்துக்கலாம். ஸோ நீங்க இங்க என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ நம்ம டிஃபால்ட்டா குடுக்கக்கூடிய இங்க ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இது நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இது ஒரு மியூட்டபிள் டைப். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி. இதில எப்படி ஆட் பண்றது, அப்டேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஒரு டிக்ஷனரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிக்ஷனரியில இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கீ, ஒரு வேல்யூ தான் இருக்கு. இப்போ நான் இன்னொரு கீ, இன்னொரு வேல்யூ வந்து நான் ஆட் பண்ண போறேன். அப்படின்னா, அத ஜஸ்ட் கால் பண்ணிட்டு, என்ன கீ நீங்க ஆட் பண்ண போறீங்களோ அதோட நேம போட்டுட்டு, ஈக்குவல் டூ ஜான்னா ஏதாவது நான் இப்ப ஜான்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது அசைன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, இப்ப நான் இத பிரிண்ட் பண்றேன். ஸோ நான் இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி 101 நேம் வந்து ஜான் சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம குடுத்துருக்கிறது இனிஷியலா ஐடி 101 மட்டும் தான் குடுத்துருக்கோம். ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நேம் வந்து ஜான் வந்து ஆட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இப்போ நான் வந்து அந்த ஐடிய வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன், அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த கீய வந்து நீங்க கால் பண்ணிட்டு, இந்த இடத்துல அந்த ஈக்குவலுக்கு அப்புறமா நீங்க என்ன அப்டேட் பண்ண போறீங்களோ, அந்த வேல்யூ குடுத்துட்டீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஸோ நான் இப்ப நான் அப்டேட் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். இப்ப அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி உங்களுக்கு வந்து 101, 102 இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட்ல பார்த்துக்கலாம் நீங்க. ஓகே. ஸோ எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 கீ வேல்யூ பேர் எடுத்திருக்கோம். ஏ வந்து 1, பி 2ன்ட்டு. இப்போ இந்த பாப் மெத்தட்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்லனா வந்து பாப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலன்னா, கடைசி எலமெண்ட்ட ரிமூவ் பண்ணும். செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமா ஒரு எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணும். இந்த பாப் மெத்தடு. ஸோ இதுவே வந்து இந்த டிக்ஷனரில வந்து நீங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்க மென்ஷன் பண்ணா மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும் அந்த இடத்துல. ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு ஆர்கியூமென்ட்டா குடுக்கணும் இந்த பாப்ல. டிக்ஷனரி மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து நான் ஏன்னு குடுத்துருக்கேன். இதுல ஏ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, பி வந்து 2. ஸோ ஏ கீய நம்ம ரிமூவ் பண்ணும்போது, இந்த வேல்யூவும் சேர்ந்து ரிமூவ் ஆயிரும். மொத்தம் அந்த இதுவுமே ரிமூவ் ஆயிரும். இப்போ எனக்கு பிரிண்ட் பண்றேன். பி மட்டும் தான் இருக்கு. ஓகே. இந்த பாப் ஐட்டம் வந்து என்னன்னா, கடைசியா என்ன நம்ம ஆட் பண்றோமோ, அத ரிமூவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம இத ஆட் பண்ணியிருப்போம். கடைசியா எது ரைட் பண்ணியிருக்கோம், எது இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ, அத ரிமூவ் பண்ணும். இந்த பாப் ஐட்டம். ஸோ இத பொறுத்தவரை, இதுதான் நம்ம கடைசியா வந்து நம்ம ரைட் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் வந்து பாப் ஐட்டம் குடுக்கும்போது, இத நான் ரன் பண்றேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பி2 வந்து எனக்கு ரிமூவ் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது ஸ்பெசிஃபிக் கீய வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இந்த டெலீட் மெத்தட யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்ப கால் பண்ணி, பாப் ஐட்டம கால் பண்ணுவோம். இந்த டேட்டா டாட்ன்னு சொல்லி போட்டுட்டு. ஸோ இந்த டெலீட் மெத்தட் வந்து நம்ம முன்னாடியே டெலீட் கீவேர்ட் குடுத்துட்டு, டிஇஎல்ன்னு குடுத்துட்டு, இந்த டேட்டா ஆஃப் என்ன கீ வந்து நீங்க டெலீட் பண்ண போறீங்களோ, அத நீங்க குடுத்துடலாங்க. உள்ள பாஸ் பண்ணி விட்டு, நீங்க இப்ப ரன் பண்ணும்போது பாருங்க. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து பி வந்து ரிமூவ் ஆயிரும். ஏ மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க இந்த டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்ல பார்த்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியர் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, இதுல இருக்கிற எல்லாமே கிளியர் ஆயி உங்களுக்கு வந்து எம்ப்டி டிக்ஷனரிய வந்து ரிட்டர்ன் பண்ணிரும். ஓகே. பிரிண்ட் பண்ணிரும். ஓகே. ஸோ ரிட்டர்ன் என்ன, பிரிண்ட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபங்ஷன் டாபிக் வரும்போது பார்க்கலாம். ஸோ சில பேருக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். ஸோ நம்ம ஃபங்ஷன் டாபிக் பார்க்கும்போது பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட்ன்னு குடுக்குறா எதுக்கு குடுக்குறோம்? ரிட்டர்ன் எப்படி ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் ஆகுது? ஸோ ஏன் எங்க ரிட்டர்ன் யூஸ் பண்ணணும்? எங்க பிரிண்ட் யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஃபங்ஷன் டாபிக் வரட்டும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிக்ஷனரி எப்படி நம்ம ஐட்ரேஷன் பண்ணி வேல்யூ எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ சேம் லைக் லிஸ்ட்டு தான். லிஸ்ட்ட பொறுத்தவரை நம்ம இண்டெக்ஸிங் வச்சு ஆக்சஸ் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வச்சு. ஸோ ஓகே. ஸோ அத மாரி தான் நம்ம வந்து லூப்லயுமே ஸோ நான் வந்து ஜஸ்ட் நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ ஆ டிக்ஷனரியில பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரி ஆஃப் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு கீ இருக்கு, ஒண்ணு வேல்யூ இருக்கு. ஸோ ஆனா லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கேட்டகரி தான். ஸோ எலமெண்ட்ஸ ஸ்டோர் பண்றோம்னா, எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்பர்ஸ்னா நம்பர்ஸ், ஐட்டம்ஸ்னா ஐட்டம்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கு. கீன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, ஒரு வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. இப்ப எனக்கு கீய மட்டும் ஐட்ரேட் பண்ணி எடுக்கணும்னா, ரொம்பவே சிம்பிள். ஃபார் கீன்னு வச்சுக்கோங்க. என்ன வேரியபிள் வேணாலும் குடுத்துக்கோங்க. ஃபார் கீ இன் ஸ்டூடண்ட். ஓகே. ஸோ இப்படி குடுத்துட்டு, நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கீய வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பர்ட்டிகுலர் டிக்ஷனரியில உள்ள கீ மட்டும் எனக்கு ரிட்டர்ன் ஆயிருச்சு. ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா, நேம் அண்ட் மார்க். ஸோ நேம் அண்ட் மார்க் வந்துருச்சு. ஓகே. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் அப்படின்னா, ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் டிக்ஷனரியோட நேமு. ஸோ டாட் கீஸ் இந்த கீஸ் மெத்தட நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து என்னென்ன கீ இருக்கோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டா வந்து உங்களுக்கு குடுத்துரும். ஸோ திருப்பி அகைன் இத நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபார் லூப்ல போட்டு ஐட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்க ஃபார் லூப்ல போட்டு ஐட்ரேஷன் பண்ணிட்டு, ஸோ திருப்பி கீய பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து கீய வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இதில என்னென்ன கீ இருக்கோ, எல்லா கீயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ திருப்பி நம்ம அத ஃபார் லூப் போட்டு ஐட்ரேஷன் பண்ணி, இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நேம் மார்க். ஸோ இதே தான் இதுவும் மீனிங். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இதில உள்ள வேல்யூஸ் வேணும். ஓகே. அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூஸ் மெத்தட் இருக்கு. ஸோ அத மட்டும் நீங்க கால் பண்ணிட்டா போதும். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு இதில இருக்கிற வேல்யூ மட்டும் எனக்கு வரும். எனக்கு 2மே வேணும். கீயும் வேணும், வேல்யூ வேணும் அப்படின்னா, ஸோ இதில ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் இன் மெத்தட்ஸ். இத நீங்க ஜஸ்ட் கால் பண்ணாலே போதும். கீ வேணும்னா கீ எடுத்துக்கலாம். வேல்யூ வேணும்னா வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு கீ, வேல்யூ 2மே வேணும்னா 2யுமே நீங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நேமு, நஜீமு, மார்க் 18ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அத தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. ஆ இந்த இடத்துல நம்ம தனித்தனியா செப்பரேட்டாவும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல 2 இது பிரிண்ட் ஆகுதுல்ல. ஸோ கீ, வேல்யூன்னு கூட நம்ம வந்து தனித்தனியா வேரியபிள் கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி குடுக்கல அப்படின்னா, எனக்கு கீழே எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்ப்போம் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா, நேமு, நஜீமு, மார்க் 18ன்னு வந்துருச்சு. ஸோ தனியா ஒரு வேல்யூவா வருது. ஸோ இதுவே இது நீங்க குடுக்காம கீழே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ காமனா இன்ஃபோ அப்படின்னு நான் வச்சுக்குவேன். ஸோ இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டப்பிள் ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் வித்தியாசம் 2க்குமே. ஸோ நம்ம அதான் நம்ம பண்ணியிருக்கோம். வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. இப்போ வந்து ஒரு பர்ட்டிகுலரா ஒரு கீ அதில இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்றது? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது ரொம்பவே ஈஸி தான். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இருக்குல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த அதில இன் கீவேர்ட் இருக்கும். ஸோ அந்த இன் கீவேர்ட வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் டிக்ஷனரி எடுத்திருக்கேன். இஎம்பி ஈக்குவல் டூ ஐடி 101ன்ட்டு. இப்போ நான் ஐடி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீ வந்து இந்த இஎம்பில இருக்கா நான் செக் பண்றேன். ஒண்ணுமே இல்ல. ஸோ அத நம்ம இஃப் ஐடின்னு போட்டு இன் இந்த இஎம்பி ஸோ இந்த டிக்ஷனரி போட்டுட்டு சப்போஸ் அது இருந்துச்சுன்னா ஐடி எக்ஸிஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ சப்போஸ் அது இல்ல அப்படின்னா ஐடி நாட் எக்ஸிஸ்ட்ன்னு வரும். ஸோ நாட் எக்ஸிஸ்ட்ன்னு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வழக்கம் போல எல்ஸ் பார்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நாட் எக்ஸிஸ்ட். ஓகே. ஸோ இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்றேன். இந்த இடத்துல
ஐடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கு. ஸோ, அதனால ஐடி எக்ஸிஸ்ட்ன்னு இருக்கு. ஸோ, இந்த இடத்துல நான் வந்து வேற ஏதாவது கீ குடுத்துக்குறேன். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, நேம்ன்னு குடுத்துக்குறேன். ஸோ, நேம் வந்து இதில இருக்கா? இல்ல. ஸோ, அப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ, இந்த மாரி செக் பண்றதுக்கு நம்ம மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அடுத்ததா நம்ம பார்க்க போறது நெஸ்டட் டிக்ஷனரி. ஸோ, நம்ம நெஸ்டட் லிஸ்ட் பார்த்த மாரி தான் நெஸ்டட் டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரிக்குள்ள ஓகேவா? ஒரு டிக்ஷனரி. ஸோ, இதான் பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் டிக்ஷனரி. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதில 2 டிக்ஷனரி இருக்கு. ஓகே. அதாவது இது ஒரு கீ. இந்த கீக்கு வந்து இது ஃபுல்லா வேல்யூ. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு கீ இருக்கு. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேல்யூ. அதுக்கப்புறம் இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ. ஸோ, நான் கிரியேட் பண்ணி காமிக்க உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ, இஎம்பின்னு நான் குடுத்துருந்தேன். குடுத்துட்டு, ஸோ, இந்த இடத்துல நான் வந்து பெர்சன் அப்படின்னு குடுக்கேன். ஸோ, பெர்சன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கீ. ஸோ, நான் ஒரு கீ வந்து மென்ஷன் பண்றேன். ஓகே. ஸோ, இதுக்கு வேல்யூவா வந்து நான் என்ன பண்றேன், திருப்பி இன்னொரு டிக்ஷனரிய நான் குடுத்துக்கிறேன். இதுக்கு வேல்யூவா என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு டிக்ஷனரி குடுத்துக்கிறேன். இந்த டிக்ஷனரிக்குள்ள நான் வந்து இன்னொரு கீ குடுத்துக்கிறேன். ஸோ, இந்த கீக்கு நான் இங்க வேல்யூ குடுத்துக்கிறேன். ஸோ, இந்த மாரி தான் நம்ம வந்து கீழ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஸோ, நம்ம ஒரே லைன்ல குடுத்துருக்கனால 2 இது குடுத்துருக்கோம். EMP1, EMP2ன்னு சொல்லிட்டு. ஸோ, அத நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது? சேம் லைக் லிஸ்ட்ல எப்படி ஆக்சஸ் பண்ணோம்? அதே மாரி தான். இப்ப எனக்கு EMP1ல எனக்கு இந்த ஜான் வேணும் அப்படின்னா, எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்? கம்பெனின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, EMP1 இந்த பிராக்கெட்குள்ள போட்டுட்டு, ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள பர்ட்டிகுலரா இந்த கீல எனக்கு இந்த கீல உள்ள வேல்யூ வேணும் அப்படின்னா, EMP1 ஸோ, இந்த கீல எனக்கு இந்த நேம் கீ. ஸோ, அந்த நேம் கீய நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நேம் கீக்கு என்ன வேல்யூ இருக்கு? ஜான் சொல்லிட்டு இருக்கு. ஸோ, அந்த ஜான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ, இதுவே இந்த இடத்துல நான் வந்து ஏஜ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? ஏஜ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ, இவ்வளோதான். ஓகே. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, ஐட்ரேட்டிங் நெஸ்டட் டிக்ஷனரிஸ். ஸோ, அதே மாரி தான். ஸோ, இது நான் இன்னொருக்கா ரைட் பண்ணி காமிக்கேன் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இத வந்து நான் வந்து ஐட்ரேட் பண்ணி இந்த மாரி பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே. ஸோ, எப்படி நம்ம நார்மலா நம்ம ஐட்ரேட் பண்ணோம், ஒரு டிக்ஷனரி அத நம்ம இப்போ நெஸ்டட் டிக்ஷனரியில நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ, ஒண்ணுமே இல்ல. எப்பவும் போல ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, நமக்கு வந்து இதுவும் வேணும், இதுவும் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐட்டம்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப எனக்கு கீயும் வேணும். ஸோ, வேல்யூவும் வேணும். ஓகே. இன் கம்பெனி இந்த ஐட்டம்ஸ் மெத்தட் தான் என்ன பண்ணும், எனக்கு 2யுமே பிரிண்ட் பண்ணணும். 2யுமே பிரிண்ட் பண்ணணும். கீயும், வேல்யூவும். ஸோ, அதனால ஐட்டம்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி கீ மட்டும்னா கீஸு உங்களுக்கு ஓகேவா? வேல்யூ மட்டும்னா வேல்யூஸ் மெத்தட். ஸோ, அந்த மாரி உங்களுக்கு யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி நீங்க இது பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப நான் ஃபர்ஸ்ட்டா நான் இந்த மாரி கிரியேட் பண்ணி நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல, ஸோ, இந்த டிக்ஷனரிக்குள்ள போயி எனக்கு அ கீ கீ வந்து இந்த EMP1 அது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ, அதுக்கான வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதேமாரி கீ EMP2 இந்த வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ, இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அடுத்து, இந்த இடத்துல இன்னொரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஓகே. எனக்கு இதுவும் வேணும், இதுவும் வேணும். இதுவும் வேணும்ல. ஸோ, இதையும் நான் வந்து தனியா ஐட்ரேட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணேன். அப்ப என்ன பண்ணணும், ஒரு கீ கீ வேல்யூ நான் வந்து ஆ ஜஸ்ட் டிஃபரெண்ட்டுக்காக நான் வந்து வேற வேரியபிள் நேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். கீ 1 வேல்யூ 1 எடுத்துட்டேன். ஓகேவா? இன் இப்ப நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிக்ஷனரியா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருப்பி இந்த ஐட்டம்ஸ கால் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு டிக்ஷனரி தானே. ஸோ இந்த கம்பெனி டிக்ஷனரியா இருக்கும்போது தானே நம்ம வந்து ஐட்டம்ஸ் நான் கால் பண்ணேன். இப்ப திருப்பி நான் இந்த வேல்யூஸ்ல நான் ஐட்டம்ஸ கால் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு இந்த கீயும் வந்துரும், இந்த வேல்யூ வந்துரும்ல. ஸோ அதனால இந்த வேல்யூ வந்து நான் வந்து என்ன பண்றேன், கால் பண்றேன். கால் பண்ணிட்டு ஐட்டம்ஸ் மெத்தட் அகைன் நான் கால் பண்றேன். ஸோ கால் பண்ணிட்டு அகைன் நான் என்ன பண்ணேன், பிரிண்ட் பண்றேன். கீ 1 வேல்யூ 1. இப்ப நான் வந்து ரன் பண்றேன். ஸோ இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா
ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் கீ வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து வேல்யூ வேணாம். ஸோ வேல்யூ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ அதனால் கீ மட்டும் போதும். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீ EMP1 வந்து இந்த கீ வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு எனக்கு நேம் இந்த கீ இதுக்குள்ள இதில் உள்ளே இருக்கக்கூடிய கீ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நேம் ஜான். அதுக்கப்புறம் ஏஜ் 30. ஸோ ஏஜ் 30. ஸோ இதேமாதிரி EMP2க்கும் வந்து என்ன ஆயிருக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கான்செப்ட்டு. நான் லிஸ்ட்டு பார்க்கும்போது சொன்னேன். செட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். எப்போவுமே ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க அதில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்லைனா ஒரிஜினல் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இந்த காப்பிலே பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஷாலோ காப்பி, இன்னொன்று டீப் காப்பி. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு அப்புறம் டிக்ஷனரியில் பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரிஜினலாக ஒரு நெஸ்டட் லிஸ்ட் எடுத்திருக்கேன். நெஸ்டட் லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த காப்பி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் டிஃபால்ட்டாக லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த காப்பி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. காப்பி ஒரிஜினல் போட்டு நான் இந்த ஷாலோவில் வந்து நான் வந்து இது பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த காப்பி மெத்தட் லிஸ்ட்டில் இருக்கும்ல. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஷாலோ காப்பி மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும். டீப் காப்பி அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஷாலோ காப்பினா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஷாலோ இப்போ நான் வந்து இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், இதில் காப்பி பண்ணிட்டேன். ஓகே. ஸோ காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து 0 ஆஃப் 0 என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது 0த்து இதில் லிஸ்ட்டில் 0த்து பொசிஷன் வந்து எனக்கு 1. ஸோ இதை வந்து நான் 99ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரிஜினலையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அகைன் நான் காப்பி பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ அதையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரிஜினல் லிஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் எப்போவுமே ஒரிஜினலை வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம காப்பி எடுத்து தான் நம்ம ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு பெட்டர் வே ஆஃப் அப்ரோச். ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மலாக வந்து ஷாலோ காப்பி யூஸ் பண்ணும்போது என்ன இருக்குது இந்த இடத்துல, ஸோ உங்களுக்கு 99 அப்படிங்கிறது ஒரிஜினல் லிஸ்ட்லேயே மாறிடுச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த ஷாலோ காப்பி வந்து நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. லைக் நெஸ்டடு லிஸ்ட்டு, அப்புறம் நெஸ்டட் டப்பிள்லாம் இருக்கும்ல. இப்போ நெஸ்டட் டிக்ஷனரி. ஸோ அந்த மாதிரி கேஸஸ்லாம் வரும்போது ஷாலோ காப்பி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ ஷாலோ காப்பி யூஸ் பண்ணணும்னா, இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்ல. இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸில் மட்டும் தான் வந்து ஷாலோ காப்பி யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம பார்ப்போம். கீழே பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதை நான் டீப் காப்பியில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதே காப்பியை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டீப் காப்பி நான் கால் பண்ணிவிட்டு ஒரிஜினலை பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் பாருங்கள் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரிஜினலையும் பிரிண்ட் பண்ணுறேன், டீப்பையும் பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது இந்த வேரியபிளை எனக்கு வந்து காப்பி எடுத்தது மட்டும் தான் மாறியிருக்கு. இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணும்போது. ஓகே. இந்த ஒரிஜினல் மாறலை. ஸோ இதில் அப்படி கிடையாது. ஸோ நான் இங்கே வந்து ஷாலோ சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஒரிஜினலும் மாறிடுச்சு. இப்போ ஷாலோ காப்பி பொறுத்தவரை ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்துல அந்த இடத்துல நம்ம பண்ணிட்டோம்னா இதுக்கு பேஸ் பண்ணி என்னென்ன ரெஃபரன்ஸ் இப்போது ஷாலோக்கு ரெஃபரன்ஸ் என்னது, காப்பி டாட் ஒரிஜினல். ஸோ இப்போது ஷாலோவும் ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரிஜினலும் சேஞ்ச் ஆகும் இந்த ஷாலோ காப்பி. ஏன்னா டீப் காப்பி வந்து அப்படி கிடையாது. ஸோ ரெஃபரன்ஸ் வந்து இருக்காது. அதான் நோ ரெஃபரன்ஸ். ஓகே. கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் காப்பி வந்து நெஸ்டட் ஆப்ஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷாலோ காப்பியை வந்து நம்ம இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஜஸ்ட் சிங்கிளாக நம்பர் கொடுப்போம்ல, நெஸ்டடாக இல்லாமல் அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெஸ்டட் இருக்குது. ஸோ ஒரிஜினல் சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கில்ஸ் நேம்னு போட்டு அகமன்னு போட்டிருக்கேன். ஸ்கில்ஸ்ன்னு போட்டு பைத்தான் எஸ்கியூஎல்னு போட்டிருக்கேன். ஓகே. ஸோ நல்லா கவனிங்க, முக்கியமான கான்செப்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி நான் இந்த இடத்துல நார்மலான காப்பி ஷாலோ காப்பி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டீப் காப்பி எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்கில்ஸில், ஸோ இதுதான் ஸ்கில்ஸ். ஓகே.
0த் பொசிஷன். ஸோ இது ஒரு லிஸ்ட்டு தானே. வேல்யூ வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ ஸ்கில்ஸில் எனக்கு 0த் பொசிஷனுங்கிறது இந்த லிஸ்ட்டில் 0த் பொசிஷனை மீன் பண்ணும். அதை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஜாவாக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரிஜினலையும் ஷேலோவையும் பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது இந்த ஷேலோ காப்பி எடுத்து வச்சு பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எனக்கு பைத்தான் எஸ்கியூஎல் இருக்குது. ஆனால் இங்கே நான் சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள் ஜாவான்ட்டு எனக்கு ஒரிஜினல்லையுமே சேஞ்ச் ஆயிருது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட் எ குட் வே. கரெக்டா? இதுவே இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட் ஆப்ஜெக்ட்டை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு HTML நான் கொடுக்கேன். ஸோ இதுதான் என் ஒரிஜினல். ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினலு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு நான் கொடுக்கல. ஸோ நெஸ்டட் வந்து இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 0 எடுத்துக்கிறேன். ஏன்னா லிஸ்ட் இல்லைல்ல, அது ஒரு ஸ்ட்ரிங்கு தானே, டேரெக்டாக அசைன் பண்ணிடலாம்ல. இப்போ ஸ்கில்ஸ் ஈக்குவல் டு ஜாவான்னு அசைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஒரிஜினல் வந்து HTMLன்னு இருக்குது. ஷேலோ காப்பி வந்து ஜாவா நம்ம கொடுத்தது இருக்குது. ஸோ மாறலை. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். லிஸ்ட்டு கொடுக்கும்போது அது நெஸ்டடு. ஸோ நெஸ்டடாக நம்ம கொடுக்கும்போது அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸுக்கு கண்டிப்பாக மாறும் ரெஃபரன்ஸ் எடுத்து. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் தான் நீங்கள் வந்து ஷேலோ காப்பி யூஸ் பண்ணணும். ஸோ டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஷேலோ காப்பி இதுதான் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் காப்பி மாடுலே கால் பண்ணலை இப்போ. ஓகே. நான் டீஃபால்ட்டாக இருக்கிறத வச்சு நான் பண்ணுறேன் இப்போ. ஸோ ஒரிஜினல் இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரிஜினல் டாட் காப்பி மெத்தட், இந்த டிக்ஷனரியில் ஒரு காப்பி மெத்தட் இருக்குது. ஸோ அதை நான் டிஃபால்ட்டாக பண்ணி இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஸோ கரெக்டான அவுட்புட். இதுவே இந்த இடத்துல நான் லிஸ்ட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல எனக்கு மாற மாட்டேங்குது. ஓகே. சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ மியூட்டபிள் பேஸ் பண்ண ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போது மாறாது. நெஸ்டட் ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போது மாறாது. ஸோ லிஸ்ட்டு வந்து ஒரு மியூட்டபிள் கரெக்டாக. அதை நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன், எனக்கு மாறலை. ஸோ இந்த HTML அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு இம்மியூட்டபிள் அப்படிங்கும்போது எனக்கு மாறுது. ஸோ அப்போ நீங்கள் தான் எந்த இடத்துல நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் வராமல் இருக்கோ அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் ஷேலோ காப்பி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வராமல் இருக்கோ அங்கே நீங்கள் ஷேலோ காப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் டீப் காப்பி அப்படி இல்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஷேலோ காப்பி. ஸோ டீப் காப்பியை பொறுத்தவரை பாருங்கள் அதே ப்ரோக்ராமு. ஸோ பைத்தான் எஸ்கியூஎல்னு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல 0ன்னு கொடுத்து ஜாவான்னு நான் மாற்றிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஒரிஜினலும் கரெக்டாக இருக்குது. நான் காப்பி பண்ணதும் கரெக்டாக இருக்குது. ஓகே. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக அந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து காப்பி யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து நெஸ்டட் இல்லாத ஆப்ஜெக்ட்டு, இம்மியூட்டபிளான ஆப்ஜெக்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து டீப் காப்பி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மெமரி எஃபிஷியன்ட் அதிகமாக எடுக்கும். ஸோ மெமரி ஸ்டோரேஜ் அதிகமாக எடுக்கும் இன்டர்னலாக ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது. சரியா? ஸோ எங்கே டீப் காப்பி யூஸ் பண்ணணும், எங்கே ஷேலோ காப்பி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எழுதக்கூடிய ப்ரோக்ராமை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் அதில் நிறையா நெஸ்டடு, ஸோ மியூட்டபிள் பேஸ் பண்ண ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஷேலோ காப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா நீங்கள் வந்து டீப் காப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க, சப்போஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய நெஸ்டட் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டீப் காப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஷேலோ காப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேலோ காப்பி வந்து டீஃபால்ட்டாக அந்த காப்பி மெத்தட்லாம் இருக்குல்ல, லிஸ்ட்டு, டிக்ஷனரி இல்லைனா அதிலே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் அந்த டீப் காப்பியை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த காப்பி மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து நம்ம மற்ற இதில் பார்த்த மாதிரி டிக்ஷனரி கம்ப்ரிஹென்ஷன், லிஸ்ட்டு கம்ப்ரிஹென்ஷனாக பார்த்தோம்னா டிக்ஷனரி கம்ப்ரிஹென்ஷன் இருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின்னு. ஸோ அதே மாதிரி இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிக்ஷனரி கம்ப்ரிஹென்ஷனு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே கான்செப்ட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்த்ததே தான். ஸோ லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேர்லி பிரேசஸ் போடுவோம். ஸோ நம்ம ஸ்கொயர்னு வச்சுப்போம். ஸோ அதே கான்செப்ட் ஆனால் நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1லேருந்து 5 வரை நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. இப்போ ஃபார் I in
ரேஞ்ச். ஸோ 1லேருந்து எனக்கு என்ன எது வர எனக்கு போகணும் 1லேருந்து 5 வர அப்படின்னா நான் 6ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்கொயர் வந்து எனக்கு வேணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? இப்போ நம்ம லூப் வந்து ஐட்ரேஷன் பண்ணியாச்சு. 1லேருந்து 6 வரை நம்ம ரன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ரிசல்ட்டை வந்து நம்ம போடணும். ஓகே. டிக்ஷனரியை பொறுத்தவரை ஒரு கீ வேல்யூ பெற தானே இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால ஃபஸ்ட்டு கீ. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் தானே பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பண்ணணும்னா ஸோ ஸ்டார் எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நான் கொடுத்துக்குதேன். ஏன் இந்த இடத்துல இது கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிக்ஷனரியை பொறுத்தவரை ஒரு கீ இருக்கணும், வேல்யூ இருக்கணும். அதானே டிக்ஷனரி. ஸோ லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தா போதும். ஸோ ஆனால் டிக்ஷனரியில் அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன்னா டிக்ஷனரி கான்செப்ட்டு கீ வேல்யூ பேர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9. ஓகே. 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிஷன் ஆட் பண்ணணும்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஈவன் நம்பரை மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா இஃப் என்ன பண்ணலாம் இஃப் அந்த ஐ வந்து மாடுலஸ் அந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் இருக்குல்ல அந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் போட்டு 2 = 0. ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஈவன் நம்பர். ஸோ இப்போ நம்ம வந்து 10 வரை வச்சுக்கோம். ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர் மட்டும் தான் ஸ்கொயர் ஆகும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 2 வந்து ஸ்கொயர் ஆகிருக்கு 4, 4 வந்து ஸ்கொயர் ஆகிருக்கு 16. ஸோ இந்த மாதிரி ஈவன் நம்பரை மட்டும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி கம்ப்ரிஹென்ஷன். ஒரு 2 டிக்ஷனரி இருக்குது அதை மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இப்போ 2 டிக்ஷனரி இருக்குது மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 ஸ்டாரை முன்னாடி போட்டு விட்டிங்கன்னா போதும். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ A1 ஸோ B2 B3 இருக்கா ஃபைனலாக என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும். ஸோ B2க்கு அப்புறம் B3 தான் வந்திருக்கு. அப்போ அதை நமக்கு வந்து இது பண்ணி விட்ரும். B3யை மெர்ஜ் பண்ணி விட்டு அப்புறம் C4 மெர்ஜ் பண்ணிடும். ஓகே. ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரோசான் செட்டு. ஸோ போன வீடியோவில் நம்ம செட் வீடியோவிலே பார்த்தோம் ஃப்ரோசான் செட்டை பற்றி. ஸோ பேசிக்காக பார்த்தோம். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியை பொறுத்தவரை ஒரு கீ இருக்குது ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த கீ வந்து நம்ம 2 டைம்ஸ் கொடுக்கலாமா 2 டைம்ஸ் லிசன்ஸ் நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா இப்போ இதுக்கு 2 கீ கொடுக்கலாமா அப்படிங்கிறது. இது ஏன்னு ஒரு கீ இருக்குது இதுக்கப்புறமும் சீன்னு ஒரு கீ கொடுக்கலாமா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கேசஸை அச்சீவ் பண்ணலாம் அந்த ஃப்ரோசன் செட்டை வச்சு. ஸோ ஃப்ரோசன் செட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி செட்டில் பார்த்த மாதிரி ஒரு இம்யூட்டபிள் டைப்பு. செட்டு வந்து பார்த்திங்கன்னா மியூட்டபிள். இதே ஃப்ரோசன் செட்டு இம்யூட்டபிள் டைப்பு. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். நான் 2 ஃப்ரோசன் செட்டில் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த இடத்துல நேம்னு சொல்லிட்டு ஒரு கீ தான் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. இங்கே ஒரு கீ கொடுத்துருக்கோம். இங்கே 2 வேல்யூ இருக்குது லிஸ்ட்டுக்குள்ளே. ஓகே. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு 2 வேல்யூ கொடுக்க முடியுமா? ஸோ ஸ்கில்ஸ்ன்னு இருக்குது. ஸோ வேறு எதாவது நான் இங்கே கொடுக்கலாமா? அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஃப்ரோசான் செட்டில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃப்ரோசான் செட்டை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்டன்ஸ் மேப்னு ஒன்று எடுத்துகிட்டு தோஹா அல் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு 20 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ தோஹா டு லுசைல் ஸோ நான் வந்து 15 வச்சுருக்கேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல கால் பண்ணும்போது அல் ரயான் தோஹா அப்படின்னு கால் பண்ணுறேன். ஓகே. இப்போ டிஸ்டன்ஸை பொறுத்தவரை தோஹாலேருந்து அல் ரயான் நான் 20ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போது அல் ரயான்லேருந்து திருப்பி தோஹாவுக்கு எனக்கு என்ன தான் 20 கிலோமீட்டர் தான். தோஹா டு அல் ரயான் 20 கிலோமீட்டர் தான். அல் ரயான் டு தோஹாவும் 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல ஃப்ரோசான் செட் வழியாக அல் ரயான் தோஹான்னு கொடுக்கேன். ஏன்னா ஃப்ரோசான் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர்டு. ஓகே. ஸோ இந்த கேசஸில் உங்களுக்கு புரியும். இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எதுக்கு நம்ம ஆர்டர் யூஸ் பண்ணுறோம் அன்ஆர்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அன்ஆர்டரை பொறுத்தவரை என்ன ஆகும் இந்த இடத்துல அல் ரயான் டு தோஹா நான் இது பண்ணியிருக்கேன். அப்போவும் எனக்கு இந்த 20 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ நான் தோஹா டு அல் ரயான் இதில் இருக்கிற மாதிரியே நாங்கள் கொடுத்தாலுமே ஓகே நான் இதில் இருக்கிற மாதிரியே கொடுக்கேன். ஓகே. அப்போது எனக்கு 20 தான் வரும். ஸோ நான் வந்து ஆர்டரை மாற்றி கொடுத்தாலும் எனக்கு 20 தான் வரும். ஓகே. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா
2 சிட்டிக்கும் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது தோஹா டு அல்ரயானும் 20 தான். அல்ரயான் டு தோஹாவும் 20 தான். ஸோ அப்படிங்கிற கேஸஸில் உங்களுக்கு யூஸ் கேஸஸ் எக்ஸாம்பிள் வரும்போது இந்த ஃப்ரோசான் செட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசான் செட்டு. ஸோ இது சூப்பரான எக்ஸாம்பிள். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம டிக்ஷனரிக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரிக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நம்பர் எடுத்துக்கிறேன் ஒரு லிஸ்ட்டில். ஸோ நான் வந்து இப்போ என்ன இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறேன்னா, யூஸ் எ டிக்ஷனரி டு கவுண்ட் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் திஸ் எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். கவுண்ட் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். ஓகே, இப்போது இங்கே 1 வந்து ஒரு டைம் தான் வந்திருக்கு. 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம், 3 வந்து 3 டைம், 4 வந்து 4 டைம். ஸோ இதை தான் நான் வந்து ப்ரோக்ராமில் அச்சீவ் பண்ணணும். ஸோ இதை தான் நான் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணணும். ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்டியான ஒரு டிக்ஷனரியை நான் வச்சுக்கிட்டு ஸோ லூப் போடுறேன். நம்பர் இன் நம்பர்ஸ் அப்போனா எனக்கு ஒரு நம்பரையும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இஃப் நம்பர் இன் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு டைம் அதில் வரும்போது என்ன பண்ணோம், இந்த பர்டிகுலர் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்குமா, இந்த 1 வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். ஸோ இதில் எதுவுமே இல்லையா, எம்டியாலாம் இருக்குது. ஸோ அப்போ இருக்காது. இந்த லூப்குள்ளே இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாமல் இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போயிடும். எல்ஸ் பார்ட்டில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர். ஸோ இந்த இடத்துல அப்போ எப்படி உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் பேக்கெண்டில். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகி ஈக்குவல் டு 1ன்னு அசைன் ஆயிரும். இந்த ஃப்ரீக்வன்சி 1 அப்படின்னு க்ரியேட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம் ஆடு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அந்த அப்டேட் மெத்தடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுற மெத்தடு. ஓகே, ஸோ அந்த ஆட் பண்ணுற மெத்தடு யூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ டிக்ஷனரியோட வேல்யூ வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிரும். எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும், 1ன்னு சொல்லிட்டு 1 இந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில். அதுக்கப்புறம் 2 வரும். 2 வந்து பார்க்கும், செக் பண்ணி பார்க்கும், 2ல் இருக்காது. இப்போ திருப்பி 2க்கு என்ன பண்ணியிருக்கோம், க்ரியேட் ஆகி இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. 2க்கும் 1 அசைன் பண்ணிடும். அதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு 2 வருது. இப்போ இன்னொரு 2 வரும்போது இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் செக் பண்ணி பார்க்கும் 2 இருக்கான்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஒரு 2 இருக்குல்ல, அப்போ ஆல்ரெடி இருக்கிறதோட இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 2 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1ன்னா என்ன அர்த்தம், ஒரு நம்பரை ஆட் பண்ணிருன்னு அர்த்தம். அப்போ எனக்கு இந்த இடத்துல 2 ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரும் ட்ராவல்ஸ் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுத்துரும். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிரேட் சிஸ்டம் பார்ப்போம். இல்லை அலைஸ் பார்த்தீங்கன்னா 85, பாப் 90, சார்லி 78. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் லூப் போட்டு இந்த ஐட்டம்ஸ் மெத்தடை கால் பண்ணி கீ வேல்யூ ரெண்டையுமே ஆக்சஸ் பண்ணுறோம். ஆக்சஸ் பண்ணி இந்த ஸ்டேட்டஸில் நம்ம எங்கேயே செக் பண்ணிடணும், மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இந்த இடத்துல நேமே நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், மார்க்கையும் ஆக்சஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைம் நம்ம நேம் மார்க் ஆக்சஸ் பண்ணும்போது அலைஸ் 85 இவங்க இந்த வேல்யூ வந்து பாஸ் ஆகும். அப்போ வந்து செக் பண்ணி பார்க்குவோம் 80. ஸோ 85க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பாஸு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது 85 அப்படிங்கும்போது ஸ்டேட்டஸ் வந்து பாஸ்ன்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் நேம் ஆல்ரெடி ஐட்ரேஷனில் இருக்குமா அந்த நேம் அலைஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸு. ஸோ இதே மாதிரி ஈச் அண்ட் எவரி கீ வேல்யூ பேருக்கு நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது இந்த ஜேசான் பார்சிங். ஸோ இந்த ஜேசான் பார்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள். பார்க்க தான் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஏபிஐ வந்து யூஸ் பண்ண கேஸ் அந்த மாதிரி கேசஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம ஜேசான் ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜேசான் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் டைப்பு. ஸோ அந்த ஜேசன் ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம டிக்ஷனரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி அச்சீவ் பண்ணலாம். இந்த ஜேசான்ங்க மாடலை கால் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் நமக்கு ஜேசான் ஃபார்மேட். நம்ம ஏபிஐ பற்றி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டு. ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ஃபார்மேட்டு. ஓகே,
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரிங்கா ஆயிருச்சு. ஸோ அந்த டிக்ஷனரி வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்தியாச்சு. அப்போ உள்ள உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஸோ நான் இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா புரியும். டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸை நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல பாருங்க கிளாஸ் ஸ்ட்ரிங்ன்னு சொல்லிட்டு தான் வருது. ஸோ இதுவே நான் வந்து டிக்ஷனரியா மாத்தணும் அப்படின்னா, ஸோ ஜேசனுக்குள்ள நான் டிக்ஷனரியா மாத்தப் போறேன் அப்படின்னா, ஜேசன் டாட் லோட்ஸ் இந்த இத நீங்க கால் பண்ணிட்டு, நீங்க இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ட உள்ள பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். இப்போ நான் அந்த டேட்டா வந்து நான் வந்து பிரிண்ட் பண்றேன். பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கிளாஸ் டிக்ட்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே. ஸோ கிளாஸ் ஸ்ட்ரிங்கா இருந்து நான் கிளாஸ் டிக்ட்டா மாத்திட்டேன். ஓகே. ஸோ பொதுவா வந்து ஸ்ட்ரிங்கா ரெஸ்பான்ஸ் வருதுன்னா, அதுலேருந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. அது நம்ம டிக்ஷனரி மெத்தட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஸ்ட்ரிங்கா வருதத நம்ம டிக்ஷனரியா மாத்திட்டேன். டிக்ஷனரியா மாத்திட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக நேம் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம். ஸோ இதுவே நீங்க இந்த மாரி கன்வெர்ட் பண்ணாம நீங்க டைரக்ட்டா பண்ண முடியாது. ஏன்னா அது ஸ்ட்ரிங் டைப்பாவே இருக்கும். ஸோ அதனால பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா இந்த மாரி கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாரி கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு ஃபைனலா அ நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கேத்த மாரி உங்களுக்கு அவுட்புட் வந்துரும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ ஓகே. மேக்ஸிமம் டிக்ஷனரியில என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, மெயினான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்படி 2 கீ குடுக்கலாம். ஸோ ஃப்ரோசான் செட் யூஸ் பண்ணி எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபங்ஷன் டாபிக் பார்ப்போம். அப்படி இல்லைனா கலெக்ஷன்ஸ பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ கலெக்ஷன்ஸ், அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு கூட நம்ம ஃபங்ஷன பத்தி பார்ப்போம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.